Hi friends, welcome to my Krishva Vlog. இன்னைக்கு நம்ம Krishva Vlogல கம்மா மீன் குழம்பு எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நாம் கம்மா மீன் குழம்பு பண்ணுறதுக்கு இந்த மாதிரி மீனை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கணுங்க. இதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிறதெல்லாம் அப்படியே ஒரு மண்பானையில் போட்டு உரசி எடுப்பாங்க. இந்த மாதிரி நல்லா பளபளன்னு க்ளீன் பண்ணி வச்சுக்கணுங்க. பாருங்கள், இப்போ இது கூடவே நம்ம குழம்பு தாளிக்கிறதுக்காக வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், பூண்டு, கருவேப்பிலை இதெல்லாம் எடுத்து வச்சாச்சு. இப்போ இது கூடவே தாளிக்கிறதுக்காக வெந்தயம், சோம்பு, நம்ம மீன் குழம்புக்கு வெந்தயம், சோம்பு தான் போட்டு தாளிப்போம். இப்போ வாங்க, இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு சூடானதும் இதில் ஒரு 5லேருந்து 6 டேபிள் ஸ்பூன் கிட்ட எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா நிறைய சேர்க்கணுங்க மீன் குழம்புக்கு. நமக்கு அம்மா மீன் குழம்புக்கு எண்ணெய் இப்போ எண்ணெய் நல்லா சூடானதும் இதில் வெந்தயம் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் கிட்ட வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இப்போ வெந்தயம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா இதில் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் கிட்ட சோம்பு சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா பொரிஞ்சிட்ருக்கு. இப்போ இது கூட நம்ம வாசத்துக்காக கொஞ்சமாக கருவேப்பிலையும் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க. பச்சை மிளகாய் ஒரு 6-7 அந்த மாதிரி நல்லா சேர்த்துக்கோங்க. ஏன்னா நல்லா காரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ இது கூடவே நம்ம பூண்டு சேர்த்தாச்சு. இப்போ இது கூட நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். பாருங்கள், சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாங்க. நம்ம மீன் குழம்புக்கு சின்ன வெங்காயம் சேர்த்தோன்னா தாங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இதில் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாங்க. தக்காளி ஒரு பெரிய சைஸ் தக்காளி ஒரு 3லேருந்து 4 கிட்ட சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு மீனுக்கு ஏற்றாப்புல நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி சேர்த்துட்டு இந்த மாதிரி லைட்டாக கலந்ததுக்கப்புறமா இதிலையே நாம் உப்பு சேர்த்துக்கணுங்க. உப்பு சேர்த்தோம் அப்படின்னா தக்காளி வெங்காயம் எல்லாமே ஈஸியாக நல்லா வதங்கிடும். பாருங்கள், இதில் நான் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டோன்னா நல்லா நமக்கு ஈஸியாக சீக்கிரமே நல்லா வதங்க ஆரம்பிச்சிடுங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா தக்காளி வெங்காயம் எல்லாமே வதங்கி வந்துடுச்சுலங்க. இந்த மாதிரி நல்லா வெந்து வரணுங்க. வந்ததுக்கப்புறமா தான் நம்ம இதில் மசாலாலாம் சேர்க்கணும். இப்போ நம்ம இதில் 1 டீஸ்பூன் கிட்ட மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். அப்போ இது கூடவே நாம் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாங்க. மிளகாய்த்தூள் வீட்டில் அரைச்சி மிளகாய்த்தூளுங்க. இதை ஒரு 6லேருந்து 7 டேபிள் ஸ்பூன் அந்த மாதிரி சேர்த்துக்கணும். ஏன்னா கம்மா மீன் குழம்புக்கு எவ்வளோ புளிப்பு உரப்பு சேர்த்தாலும் அது அப்சர்வ் பண்ணிடுங்க. அதனால் மிளகாய்த்தூள் நல்லா நிறைய சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்ததுக்கு அப்புறமா அந்த மிளகாய்த்தூள், மஞ்சள்தூள் எல்லாமே அந்த எண்ணெயில் நல்லா வதங்கி வரணுங்க. அந்த பச்சை வாசனைலாம் கொஞ்சம் போகணும்ல, அந்தளவுக்கு நம்ம கிளறி விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இது கூட நாம் புளி தண்ணி சேர்த்துக்கலாங்க. ஒரு பெரிய சைஸ் நம்மளோட கையில் ஓரளவு கையில் ஒரு 2 பெரிய நெல்லிக்காய் இருக்குல்லங்க, அந்த அளவுக்கு புளியை நம்ம ஊற வச்சுட்டு கரைச்சிட்டு இந்த வடிகட்டி எடுத்துருக்கேங்க. இப்போ அந்த தண்ணி தான் நான் சேர்த்துக்க போகிறேன். இதுக்கு நம்ம கம்மா மீன் குழம்புக்கு தாங்க உப்பு, புளிப்பு, அது காரம், இது 3 அதிகமாக இருக்கணுங்க. அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த மீன் போட்டதுக்கப்புறமா எல்லாமே அந்த காரம் எல்லாத்தையுமே அந்த மீன் நல்லா அப்சர்வ் பண்ணிக்கோங்க. அதனால் குழம்புல உப்பு காரம்லாம் கம்மியான மாதிரி ஆகிடும். அதனால் இதெல்லாம் புளி எல்லாமே நல்லா அதிகமாக சேர்க்கணும். இப்போ பாருங்கள், நமக்கு தேவையான அளவு குழம்பு நம்ம சேர்த்துக்கலாம். புளித்தண்ணி சேர்த்து குழம்பு நல்லா கெட்டியாகவே சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி இப்போ சேர்த்துருக்கோம்ல, இந்த மாதிரி நம்ம சேர்த்ததுக்கப்புறமா இந்த குழம்ப ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் போல் நல்லா நம்ம கொதிக்க விட்டுறணுங்க. அதோட பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு குழம்பு நல்லா கெட்டியாக ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நாம் இந்த குழம்பை கொதிக்க விட்டுறலாம். இப்போ பாருங்கள், எப்படி கொதிச்சு வந்துட்டுருக்குன்னு. இந்த மாதிரி கொதிச்சு நல்லா கெட்டியாகிருக்கு பாருங்கள். இந்த மாதிரி கெட்டியானதுக்கு அப்புறமா இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம்ல இந்த மீனை நம்ம அதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க.
பாருங்கள், இந்த மாதிரி நம்ம மீன் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். பாருங்கள், எல்லா மீனையும் ஃபுல்லாக நம்ம சேர்த்தாச்சுங்க. எவ்வளோ மீன் வந்திருக்குன்னு பாருங்கள். இது வந்து ஒரு 1.5 கிலோ கிட்ட வாங்கிட்டு வந்தாங்கங்க. எங்கள் ஊர் கம்மாயில் பிடிச்ச மீன் தான். இது வந்து ஒரு 1.5 கிலோ கிட்ட வாங்கிட்டு வந்தாங்க. இந்த மாதிரி சேர்த்ததுக்கு அப்புறமா இதை வந்து நாம் ஒரு கரண்டி வச்சுட்டு இந்த மாதிரி அமுத்தி விட்டுக்கலாம். எல்லாம் அந்த குழம்பு எல்லாம் மீன் மேலே படுற மாதிரி அமுத்தி விட்டுட்டு இதை வந்து ஒரு 5 நிமிஷம் போல், 5லேருந்து 7 நிமிஷம் போல் வெந்தாலே போதுங்க. கொதி வந்தாலே போதும். ஏன்னா இது குட்டி குட்டி மீனாக இருக்குல்ல, அதனால் சீக்கிரமே வந்து இது வெந்துருங்க. அதனால் ஒரு 5லேருந்து ஒரு 7 நிமிஷம் போல் வந்து கொதிச்சாலே போதும். இப்போ பாருங்கள், நமக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே ஆயிருக்கு. இப்போவே நமக்கு ரெடி ஆகிடுச்சுங்க. இனி நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம ரொம்ப வேக வச்சோம் அப்படின்னா மீனெல்லாம் உடைய ஆரம்பிச்சிடுங்க. அதனால் இங்கே பாருங்கள், இப்போ உடையாமல் அப்படியே ஃபுல்லாக நம்ம எப்படி போட்டோமோ அதே மாதிரி இருக்குது. இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட கம்மா மீன் குழம்பு கம்மன்னு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது வந்து சாப்பாட்டுக்கு, அப்புறம் இட்லி, தோசை எல்லாத்துக்கூடவும் சாப்பிட்லாங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இது எங்கள் ஊர் கம்மாயில் பிடிச்சதுங்க. இது எப்படி பிடிச்சாங்கன்ற வீடியோ நான் எடுத்திருக்கேன். அதை நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போடுறேங்க. கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்திருக்குன்றதை கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் கிருஷ்வா விலாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.